செவ்வாவள்ளிக்குனா முடிஞ்சு சோழி. ஏன்டா இந்த செவ்வாவள்ளி வருது, செவ்வாவள்ளி வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துட்டு தானே சார் சாமி கும்பிட்றேன். சயின்ஸையும் பக்தியும் குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பிரெக்னன்சி டைம்ல டாக்டர் சொன்னது கூட நீங்க ஃபாலோ இல்லை பண்ணல. சார், எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுதான் சார் இங்க பிரச்சனை. நீங்க கர்ப்பமா இருக்கும்போது கொடுக்க வேண்டிய உணவை நீங்க சரியா எடுத்துக்கல அப்படின்னா அந்த குழந்தையும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குல்ல. அப்ப அதுல கொண்டாந்து நீங்க ஒரு நம்பிக்கையை வைக்கும்போது உடல் ரீதியான பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிறக்க போற குழந்தைகளுக்கும் ஒரு இடத்துல அது வரும் தானே. இல்லை சார், நான்வெஜ் சாப்பிட்றனால தான் அது பேலன்ஸ் ஆகும்னு இல்லைல்ல சார். வெஜ்ஜில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல சார். அந்த 2 days நான் எக் சாப்பிடலன்னா அதுக்கேற்ற மாதிரி பாசி பயிரோ சுண்டலோ அந்த மாதிரி எடுத்து நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் அவரோட தாட் என்ன இருக்குன்னா, என்னதான் நீ வெஜ் சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜில் தான் அந்த ப்ரோட்டீன் இருக்குன்னு நான் சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை அவங்க பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்களோட பிலீவ் என்ன இருக்கு. பக்தியாக இருக்கிறதுல எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுறாங்க. விரதம் அண்டு செவ்வாவெள்ளி ஆனால் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செவ்வாவெள்ளி ஆண்களுக்கு ரொம்ப கொடுமையானதுன்னு நினைக்கிறேன் சார். மற்ற ஆமாம் வேர்ல்டில் வேற எங்கேயுமே இந்த கொடுமை இருக்காதுன்னு நினைக்கிறேன்.